விஜி ஆ, கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்க மூர்த்தி அண்ணா. ஒண்ணு இல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ, அவசியம் வந்துடணுமா? கண்டிப்பா வந்துடுறேனா? சரிம்மா, போயிட்டு வா. துளசிமா, மூர்த்தி அண்ணா வாங்க வாங்க. துளசிமா, பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இந்தாங்கம்மா. நீங்க அவசியம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடணும். மூர்த்தி அண்ணா, கல்யாணம் நம்ம நிலாவுக்கு. கண்டிப்பா நான் என் அப்பா அம்மா எல்லாரும் வந்துடுறோம். ம்? சரிம்மா. ஆ, துளசிமா, விஸ்வாசர் எங்க போயிட்டாரு? ஆம், அவர் இன்னும் வரவே இல்லைண்ணா. அப்படியாம்மா? சரிம்மா, அவர் வந்ததும் நானே வந்து பத்திரிக்கை கொடுக்குறேன். சரிங்கண்ணா. சரிம்மா. கல்யாணராமன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அடடே, அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். அவசியம் வந்துடுறேன். கஸ்தூரிமா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? நம்ம வீட்டு கல்யாணம்னே. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, கல்யாணத்துக்கு வந்துடணும் என்ன? கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருவேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சரி. உட்காருமா. மணி. வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரிண்ணே. குடும்பத்தோட வந்து வாழ்த்தணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறேன். சரி தம்பி. சொல்லுமா. என்னங்க, இப்ப மாப்பிள்ளையோட அப்பா ஃபோன் பண்ணாரு. அந்த 4 பவுன் நகைய கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்கணுமா? மண்டபத்து வாடகையை மொத்தத்தையும் முன்னாடியே கட்ட சொல்றாங்க. அதுக்கு பணம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாருங்க. நீங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணம் யாராவது தரேன்னு சொன்னாங்களா? தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தாமா இருக்கேன். 1-2 பேரு கை செலவுக்கு வேணா வாங்கிக்க, அதுவும் 5000க்குள்ளனா தரேன், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? 5-10 கொடுக்குறேன்னு சொன்னவங்கிட்ட அதையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கம்மா. அது ஒரு 20,000 ரூபாய் தேரும். மீதி எங்கேயாவது நான் புரட்டி கொண்டு வந்துடுறேம்மா. நேரம் இல்லைங்க, சீக்கிரம் எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிட்டு வரேம்மா. நீ போன வை. கடவுளே, தெரிஞ்ச இடத்துல எல்லாம் இப்ப தரேன் அப்புறம் தரேன்னு சொல்றாங்க. நான் யாருகிட்ட போய் பணத்தை கேட்கறது? எப்படி என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுன்னே தெரியலையே. ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? இதோ விஸ்வா சார் வந்துட்டாரு.
சொல்லுங்க சார். எஸ் சார். ஆமாம் சார். ஆ ஆ நான் செக் பண்ணுறேன் சார். இதோ இப்போ செக் பண்ணுறேன் சார். ஆமாம் சார். சரிங்க சார். ஆமாம் சார். ஓகே ஓகே சார். நான் இப்போ உடனே போய் பார்க்குறேன் சார். என்னங்க இப்ப மாப்பிள்ளையோட அப்பா ஃபோன் பண்ணாரு. அந்த 4 பவுன் நகைய கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்கணுமா. மண்டபத்து வாடகையை மொத்தத்தையும் முன்னாடியே கட்ட சொல்றாங்க. அதுக்கு பணம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாருங்க.
சொல்லுங்கப்பா. ஆ நிலா, இந்த மாப்பிள்ளை வீட்டில் கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, 2 லட்சமும் ரெடி பண்ணிட்டேன். இப்ப பணம் என் கையில தான் இருக்கு. அப்படியா? ஆமாம்மா, ஆமா. பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில உன் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு இருந்த ஒரு பயம் இனி வேண்டாமா. இந்த அப்பா உன் கல்யாணத்தை நிச்சயமா நடத்திடுவோமா. எங்க கேட்டும் பணம் கிடைக்கலன்னு சொன்னீங்க. இப்ப எப்படிப்பா மொத்த பணத்தையும் ரெடி பண்ணீங்க? அது வீட்டுல வந்து விலாவரே சொல்றேம்மா. இப்ப அதை பத்தி கேட்காத. என்னப்பா ஏதோ பதறிக்கிட்டு பேசுறீங்க? பணம் கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷமா தானே இருப்பாங்க. நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? அது உண்மையை சொல்லுங்கப்பா. பணம் எங்க இருந்து வந்தது? யாரு கொடுத்தா? எப்படிப்பா பணத்தை ரெடி பண்ணீங்க? இல்லம்மா, அது வந்து கேக்குறல்ல, சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்த உங்களுக்கு திடீர்னு எல்லா பணமும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. பணத்துக்காக என்ன பண்ணீங்க? என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுமா, நடக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? புரியலப்பா. எப்படியாவது என் கல்யாணம் நடக்கணும்னு நேர் வழியில இல்லாம குறுக்கு வழியில பணத்தை ரெடி பண்ணிருக்கீங்களா? அது என்ன கேட்காதம்மா, நான் நேரா வீட்டுக்கு வந்தே சொல்றேம்மா. இல்லப்பா, நீங்க நல்ல வழியில ரெடி பண்ணிருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா குறுக்கு வழியில ரெடி பண்ண பணம்னா எப்படியோ தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் கேக்குறேன், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இப்ப என்கிட்ட சொல்லலன்னா நாளைக்கு கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி சொல்ற மாதிரி ஆயிடும். அது ஐயோ, கல்யாணமும் நின்னு நம்ம மானமும் போயிடும்பா. சொல்லுங்கப்பா. அப்படி எதுவும் ஆகாதுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அம்மா கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ண சொல்லு. போன் பண்ணி பணம் ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பா நாங்க நகையை போட்டுருவோம், மண்டபத்துக்கு பணம் கொடுத்துருவோம், நல்லபடியா நீ கல்யாண வேலையை பாருங்கன்னு அம்மா கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுமா. இல்லப்பா, நீங்க உண்மையை சொன்னாதான் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். ஐயோ நிலா, விளையாடாதம்மா. நீ அம்மா கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ண சொல்லு. நீங்க ஏன் வாழ்க்கையில விளையாடாதீங்கப்பா. நான் நாளைக்கு இன்னொரு வீட்ல வாழணும். நீங்க கரெக்டா இருந்தாதான் நான் அங்க நல்லா இருக்க முடியும். உண்மையை சொல்லுங்கப்பா. பணம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க பாருங்கப்பா, நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொல்லலனா நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காது, எங்களால உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சீரெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவேன். அம்மா நிலா, அப்ப உண்மையை சொல்லுங்கப்பா. திருடிட்டம்மா, திருடிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, என் பொண்ணை வாழ வைக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. வேலை பார்க்குற ஆபீஸ்லயே திருடிட்டம்மா. கேட்ட இடத்துல எல்லாம் கைய விரிச்சிட்டாங்க அம்மா. இனிமே கேட்கறதுக்கும் யாருமே இல்ல, நமக்கு கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லம்மா. அதனாலதாம்மா திருடிட்டேன். அப்பா, பாவம்ப்பா, இது பெரிய பாவம்ப்பா. காசு இல்லாம கூட இன்னொரு வீட்டுக்கு அனுப்புனா கூட நான் வேலை செஞ்சாவது குடும்பத்தை ஓட்டிடுவேன்ப்பா. இப்படி பாவத்தோட என்ன அனுப்ப பாக்குறீங்களேப்பா. எப்படிப்பா இந்த பாவத்தை தொலைப்பேன்? வேண்டாம்ப்பா. பாவப்பட்ட காசுல தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த பணத்தை நீங்க எடுத்த இடத்துல வச்சிடுங்கப்பா. அம்மா, நான் சொல்றத கேளுமா. நான் சொல்றத நீங்க கேளுங்கப்பா. பணத்தை திரும்பவும் எடுத்த இடத்துல வச்சிடுங்கப்பா, ப்ளீஸ். என்னண்ணா இதெல்லாம்? என் பொண்ணோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்துங்கிற நான் அப்பாசில் தாம்மா இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா.
பணம் வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமேண்ணா. நான் இப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. ஆனா இப்படி ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டீங்களே. தப்புதாம்மா, எடுத்தது தப்புதான். சரி போங்க, எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே போய் பணத்தை திரும்ப வச்சிருங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் உங்களுக்கு பணம் தரேன். என்னன்னா போங்க. இல்லம்மா, ஏதோ ஒரு வேகத்துல பணத்தை எடுத்துட்டேன். இப்ப திரும்ப வைக்கணும்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் பயமா இருக்குமா. ஏன்? வைக்கும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னோட வேலை போயிடுமா. என் குடும்பமே இந்த வேலையை நம்பிதாமா இருக்கு. சரிண்ணா, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் வச்சிடறேன். அண்ணா, இந்த பணத்தை எடுத்தோங்கிறதையே மறந்துட்டு கல்யாண வேலையை பாருங்க. நான் இருக்கேன். உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியா? நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அட, லாக் பண்ணவே இல்லையா? என்ன ஒரு கட்டு குறையுது? துளசி அப்படி பண்ண மாட்டா. ஒருவேளை பழி வாங்கறதுக்கு எடுத்து வச்சிருப்பாளோ? ஒண்ணுமே புரியலையே. எவ்ரிவன் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒரு எமர்ஜென்சி. எமர்ஜென்சியா? என்னாச்சு சார்? என்னோட லாக்கர்ல இருந்த கேஷ் மிஸ் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண கேஷ் என்னோட லாக்கர்ல வச்சேன். ஃபோன் வந்ததும் வெளியில போனேன். வந்து பார்த்தா அதுல 2 லட்சம் மிஸ் ஆயிருக்கு.
2 லட்சமா? என்ன சார் சொல்றீங்க? நல்லா எண்ணி பாத்தீங்களா? 4-5 தடவை எண்ணி பார்த்துட்டு ரவுண்டா 2 லட்சத்தை காணும்.